வெயில் காலத்தில் வெளிச்சமில்லாத ஊரு. பசங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மார்ச் 31 தேதியிலிருந்து பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க. அதனால பசங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தினமும் ஸ்கூலுக்கு போய் படிச்சு டயர்டான பசங்களான புஜ்ஜி குருவி, பன்னுக்கிளி, சின்ன காக்கா 3 பேரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மார்ச் 31 தேதி ராத்திரி 8 மணிக்கு பசங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு அவங்களுடைய பெத்தவங்க எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நாளைக்குல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு காலேஜோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஏப்ரல் 1 சம்மர் ஹாலிடே முதல் நாள். நாளைக்கு காலையில எப்ப விடியோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சு விளையாடணும். ஆமா புஜ்ஜி, எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிரிக்கெட் விளையாட போலாம். நாளைக்கு மத்தியானம் ஆலமரத்துக்கு அடியில உக்காந்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து லூடோ விளையாடலாம். நான் மட்டும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் எந்திரிக்குவேன். எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திருக்கிறேன். இப்போ லீவ் இல்லையா? இந்த சம்மரை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இங்க பாருங்க பசங்களா, வெயில் காலத்துல வெளியே போய் விளையாடக்கூடாது. எதுக்குன்னா வெயில் அதிகமா இருக்கும். அதனால நீங்க வெளியே போய் விளையாடாம வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஆமா ஆமா, துணி சொன்னது உண்மைதான். வெயில் காலத்துல வெளியே போனா உடம்புக்கு ஒத்துக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜுரம் வந்துட்டா என்கிட்ட காசு இல்லப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படி பாக்குறது? பசங்களா, எல்லாரும் சொல்றது கேட்டீங்களா? வெயில்ல அதிகமா சுத்தக்கூடாது. சரி, 10 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க. காலையில பாத்துக்கலாம். சரிம்மா, இப்ப போய் நான் தூங்குறேன். காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு விளையாட போறேன். சரி பன்னு, நான் போய் தூங்குறேன். சின்னு, குட் நைட்ரா. அப்படி பசங்க பெரியவங்க எல்லாருமே சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. பசங்க எல்லாரும் நாளைக்கு விளையாட்டு பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு நாள் முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் 1 காலையில 8 மணி. புஜ்ஜி கண்ணு திறந்து பார்த்தா. செவுத்துல இருக்கிற வால் கிளாக்க பார்த்தப்போ அதுல 8 மணி அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே புஜ்ஜியும் எழுந்திருச்சு. ஐ, காலையில 8 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமா எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி பன்னுவ கூப்பிட போனோம். அட, காலையில 8 மணி ஆயிடுச்சு. எங்க அம்மா இல்லன்னா எப்ப பார்த்தாலும் 6 மணிக்கே வந்து என்ன எழுப்புவாங்களே. புஜ்ஜி குருவி உடனே எழுந்திருச்சு வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தா. ஆனா அந்த காட்சி அவளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெளியில வெளிச்சமே இல்ல, ஒரே இருட்டா இருந்துச்சு. ராத்திரி நேரம் எப்படி சூரியன் இல்லாம இருட்டா இருக்குமோ அதே மாதிரிதான் இப்பவும் சூரிய வெளிச்சம் இல்லாம இருட்டாதான் இருந்துச்சு. அத பார்த்து புஜ்ஜிக்கு ஒண்ணுமே புரியல. அட, என்ன இது? காலையில 8 மணி ஆச்சு, பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கு. வெளிய ஒரு பறவை கூட காணோம். நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேனா? புஜ்ஜி மறுபடியும் சந்தேகமா வீட்டுக்குள்ள போய் கடிகாரத்தை பார்த்தா. அதுல 8 மணி காட்டுச்சு. அவளுக்கு சந்தேகம் வந்ததுனால அவளுடைய வாட்சை எடுத்து பார்த்தப்போ அதுல 8 AM அப்படின்னு தான் இருந்துச்சு. அட, என்ன இது? டைம் பார்த்தா காலையில 8 மணின்னு காட்டுது. ஆனா வெளிய போய் பார்த்தா நைட்டு 12 மணி மாதிரி இருட்டா இருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்லையா? இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல். இந்த கடியாரம் என்ன ஃபூல் பண்றதுக்காக 8 மணியிலேயே நின்னு போயிருக்கா. ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேன். இன்னும் விடியவே இல்ல. மறுபடியும் நான் போய் படுத்து தூங்க போறேன். அப்படி புஜ்ஜி வால் கிளாக் வேலை செய்யல போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போர்வையை இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணி எழுந்திருச்சு கிச்சனுக்கு போனா. அங்க லைட் ஆன் பண்ணி அவ கடிகாரத்தை பார்த்ததுமே ஆச்சரியப்பட்டா. அட, டைம் என்ன 8:20 ஆயிடுச்சு. எப்பவுமே 6 மணிக்கு எந்திருப்பேன். இன்னைக்கு இவ்வளவு லேட்டா எந்திரிச்சிருக்கேன். ஐயோ, நிறைய வேலை இருக்கே. சீக்கிரமா எந்திரிச்சு வேலை செய்யணும்னு நினைச்சேனே. துணி பதட்டமா புஜ்ஜியோட பெட்ரூம்குள்ள போனா. அங்க புஜ்ஜி இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. ஏண்டி புஜ்ஜி, எந்திரி. 8 மணி தாண்டி போச்சு, இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. என்னவோ காலையில 8 மணிக்கே எந்திரிச்சு விளையாட போவேன்னு. காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலான்னு யோசிக்கிறியா? புஜ்ஜி தூக்கத்துல, அம்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னும் டைம் ஆகல, இருட்டாதான் இருக்கு. வெளிய போய் வேணா பாருங்க, நீங்களும் படுத்து தூங்குங்க. என்னது, நேரமாகல நான் படுத்து தூங்கணுமா? அடியே பைத்தியக்காரி, மணி பாத்தியா 8:15 ஆயிடுச்சு. சரி, நீ சீக்கிரமா எந்திரி, நான் வெளிய போய் வாசல் கழுவிட்டு வரேன். அம்மா, நான் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. இன்னும் நேரம் ஆகல. நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சு வெளிய போய் பார்த்தேன். பார்த்தா இருட்டாவே இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற 2 கடியாரமும் கெட்டு போயிருக்குமா. வேணும்னா வெளிய போய் நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. என்ன புஜ்ஜி சொல்லிக்கிட்டு இருக்க?
கடியாரம் எங்க புஜ்ஜி பாழா இருக்கு? இரு, நான் முதல்ல வெளிய போய் பார்த்துட்டு வரேன், அப்புறம் உன் கதைய நான் சொல்றேன் இரு. துணி ரொம்ப கோவமா வெளியில கதவு திறந்து போனா. வெளியில போனா அவளுக்கும் கூட ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா உலகமே இருட்டுல இருக்கிற அளவுக்கு அங்க பயங்கரமான இருட்டு. பட்ட பகல்ல இவ்வளவு இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி துணி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அப்ப துணி, அட என்ன இது ஆச்சரியமா இருக்கு, காலையில 8 மணி தாண்டி போச்சு, இன்னும் சூரியன் வெளிய வரவே இல்லையா? என்னால நம்ப முடியலையே. என்னோட மொபைல் போன்ல கூட டைம் 8:15 தானே. அம்மா, நான் சொன்னேன் இல்லம்மா இன்னும் விடியவே இல்லைன்னு. இன்னைக்கு சூரியன் லீவ் போட்டிருக்காரு, நான் மறுபடியும் போய் படுத்து தூங்க போறேன். என்ன புஜ்ஜி சொல்ற? நேரம் ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு உலகம் அழிய போதா என்ன? நான் போய் சிச்சுவியும் சோட்டுவியும் எழுப்பிட்டு வரேன், விஷயத்த அவங்களுக்கும் சொல்றேன். துணி உடனே போய் சோட்டு கிளியோட வீட்டு கதவை தட்டுனா. சோட்டு, சோட்டு, சீக்கிரமா வெளிய வாடி, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ சோட்டு எழுந்திருச்சு வெளியில வந்தா. என்ன துணி, இவ்வளவு நடு நைட்ல வந்து கதவு தட்டுற, ஏதாவது பிரச்சனையா? என்ன சோட்டு, காலையில 8:30 மணி ஆவறதுக்காச்சு, என்ன உன் வீட்ல கடியாரம் இல்லையா? என்னது 8:30 மணியா? வீட்டுக்குள்ள போய் கடிகாரத்தை பார்த்து ஷாக் ஆனாங்க. அட ஆமா, 8:30 மணி ஆக போகுது. ஆனா வெளியே என்ன மாயமா இருக்கு, நான் இன்னும் 3 மணின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு சோட்டு, இன்னும் விடியவே இல்ல, சூரியனும் வெளியே வரல, ஏதாவது நடக்க போதான்னு எனக்கு பயமா இருக்கு. சரி வா சிச்சு வீட்டுக்கு போலாம். துணி சோட்டு 2 பேருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா வீட்லயே லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. சிச்சு காக்கா வெளியில வந்தா. அப்ப அவங்க கூட மகிக்கழகும் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா கோவமா, யாருடா அது என் வீட்டு கதவை தட்டுறது இந்த நடு நேரத்துல? ஐயோ சிச்சு, இது ஒன்னும் நைட்டு கிடையாது, காலையில நேரம் 9 மணி ஆக போகுது. என்னது காலையில 9 மணியா? அவ அவளுடைய வாட்ச் பார்த்து, ஐயோ கடவுளே, உண்மைதான், யாராவது சூரியனை திருடிட்டு போயிட்டாங்களா என்ன? இல்லனா மேலேயே பவர் கட்டா? எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இருட்டா இருக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ள லைட் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டா அதுக்கப்புறம் கரண்ட் பில்லெல்லாம் யாரு கட்டுறது? ஏற்கனவே இந்த மாசம் பில்லு அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அட சிச்சு, வெளியே சூரியன் வரல, ஏதோ பிரச்சனைன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னவோ கரண்ட் பில் அதிகம்னு கத்திக்கிட்டு இருக்க. ஆமா, நீங்க இத பத்தி எதுவுமே தெரியாம எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இப்படி பேசுறத பார்த்தா பசங்களை ரொம்ப பயந்துருவாங்க. அப்போ பன்னு அங்க வந்து, அம்மா, இந்த இருட்ட பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருட்டுல சின்ன வந்து வேற என்ன பயப்படுத்துறாமா. காலையிலேயே கிரிக்கெட் விளையாட போலான்னு பார்த்தா இருட்டா இருக்கு. ஆமா, எங்க அம்மாவோ லாந்தர் வெளிச்சத்தை போட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன எழுப்பிட்டாங்க. ஹாலிடே ஸ்டார்ட் ஆனனால இப்படி ஆயிடுச்சு. அப்படி எல்லாருமே பதட்டமா விளக்கு பிடிச்சுக்கிட்டு ஊருக்கு நடுவுல வந்தாங்க. அப்ப எல்லா பறவைகளும் கூட அதே பயத்தோடவே அங்க வந்திருந்தாங்க. அப்பதான் குஹுவாத்தும் கூட அங்க வந்துச்சு. எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டீங்களா? நான் இப்பதான் பட்டணத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டேன். அப்படியா? அது என்ன விஷயம்னு சொல்லு. என்ன ஆச்சு நம்ம சூரியனுக்கு? எதுக்காக இன்னும் வெளிச்சம் வரல? இன்னைக்கு நம்மளோட இயற்கையில கிரகணமா, அதனாலதான் சூரியன் இன்னும் வெளியே வரலையா. இன்னும் சாயங்காலம் வரைக்கும் இப்படியேதான் இருக்க போதா. இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படிதானா? அப்போ துணி, ரொம்ப நாள் வரைக்குமா? சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, ஐயோ கடவுளே, ரொம்ப நாள் வரைக்கும் அப்படின்னா கரண்ட் பில்லு லட்சக்கணக்குல வரப்போதே. விளக்க பத்த வைக்கலான்னு பார்த்தா என் வீட்ல எண்ணெய் கூட இல்லையே. ஐயோ சிச்சு, கொஞ்சம் யோசிச்சு பேசுறியா? ரொம்ப நாள் வரைக்கும் வெளிச்சம் வரல அப்படின்னா நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது? வேலையை எப்படி செய்யறது குஹு? இந்த விஷயத்தை யோசிச்சாலே பயமா இருக்கே. ஆமா, ரொம்ப நாள் வரைக்கும் இருட்டுல இருக்கிறதுனா பிரச்சனை தான். ஆமா குஹு, சிட்டிக்காரங்க இத பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஐயோ துணி, அவங்க மட்டும் என்ன சொல்ல போறாங்க? ரொம்ப நாள் வரைக்கும் இப்படியே இருட்டா இருந்தா சாப்பிடுறதுக்கு அவங்களும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு லாந்தர் வெளிச்சத்திலேயே இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ புஜ்ஜி, அப்படின்னா எங்க ஹாலிடேஸ் எல்லாம் இந்த இருட்டுலயே போகணுமா? நாங்க எப்ப விளையாடுறது? வெயில்ல நல்லா விளையாடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு எவ்வளோ கனவு கண்டுகிட்டு இருந்த நாங்க. ஆமா, நான் சம்மர் ஹாலிடேஸ்ல ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல எல்லா இருட்டுல இருந்தா யார் யாரு எங்க இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட லூடோ கேமும் இல்ல, கிரிக்கெட் ஆடுறதும் முடியாம போயிடுச்சு. இந்த இருட்டு நேரத்துல வெளியே வந்தா பேய் பிடிச்சிரும்.
அதனால நான் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன். எனக்கு எந்த விளையாட்டும் தேவையில்லை. பசங்களா, இந்த இயற்கை எந்த நேரத்துல எப்படி மாறும்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. வெளிச்சத்துல வெளிய போய் கிரிக்கெட் ஆட முடியலன்னா என்ன, எல்லாருமே இருட்டுல வீட்டுக்குள்ளே உக்காந்துகிட்டு கதை பேசிக்கலாமே. ஆமா ஆமா, துணி சொன்னது உண்மைதான். எதுக்காக நம்ம பயப்படணும்? யாருமே பயப்படாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம். நானும் குஹுவும் விடிய காலையில லைட்டை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் உங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி சரி, எண்ணெய் செலவையெல்லாம் பஞ்சாயத்துல சொல்லி அந்த காசை வாங்கி கொடுங்க. என்னோட சொந்த பணத்துல செலவு பண்ண முடியாது, முதல்லயே வேலை இல்லையே. பாரிச்சிச்சும் உயிர் வாழணும் அப்படின்னா கொஞ்சமாவது பணத்தை செலவு பண்ணிதானே ஆகணும். அப்படி பறவைங்களோட கிராமத்துல 1 மாசம் வரைக்கும் பயங்கரமான இருட்டு மட்டும்தான் இருந்துச்சு. பாவம், லீவ் கிடைச்சும் பசங்களால வெளியில போய் எங்கேயுமே விளையாட முடியல. அதனால அவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. எல்லார் வீட்லயும் எப்பவுமே விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லாரும் விளக்கு வெளிச்சத்துல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருட்டுல வாடுறது எப்படி அப்படிங்கறத எல்லாருமே கத்துக்கிட்டாங்க. துணியின் மாங்காய் ஊறுகாய். துணி அவருடைய வீட்டு வாசல்ல ஒரு பிளாஸ்டிக் தட்டுல வச்சு மாங்காய் ஊறுகாய கலந்துக்கிட்டு இருந்தா. பக்கத்திலேயே ஒரு டப்பால நல்ல காரமான மிளகாத்தூள் இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி, அம்மா, இந்த ஊறுகாவை பார்த்தா வாயில தண்ணி வருதுமா. இதுக்கு நல்லெண்ணெய் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சு, அப்பா, இத மத்தியானம் சுட சுட சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டா அதோட ருசியே தனி. ஆமா புஜ்ஜி, ஆனா இதை இப்பவே சாப்பிடக்கூடாது. 3 நாள் இப்படியே வச்சாதான் உப்பு புளி காரம் எல்லாமே இதுக்கு நல்லா பிடிச்சி ருசி இன்னும் நல்லா இருக்கும். நான் குண்டூர்ல இருந்து மிளகாத்தூளை கொண்டு வந்திருக்கேன். அது ரொம்ப காரம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பார்த்து மிக்ஸ் பண்ணு. சரியா அப்பதான் அந்த வாசத்தை மோப்பம் பிடிச்ச பன்னு கிளி, அவனுடைய அம்மா சோட்டு கிளி 2 பேருமே அங்க வந்தாங்க. வாசல்ல இருக்கிற ஊறுகாய பார்த்து, மம்மி, இங்க ஆக்சிஜனோட ஊர்காவோட வாசனை தான் நல்லா இருக்கு. ஆண்டி, ஊர்காவை ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க எனக்கு கொஞ்சம் கிரேவி ஊறுகாவை கொடுங்க. சுட சுட சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பாக்குறேன். டே பண்ணு, நீ எப்பவுமே இப்படிதானா? யாரு வீட்ல என்ன செய்யறாங்கன்னு மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிடுற. நீ எப்பவுமே இப்படிதான்டா. துணி சிரிச்சுக்கிட்டே, வாடா பன்னு, இதை இப்படியே சாப்பிடக்கூடாதுடா. 3 நாள் உப்பு புளி காரத்துல நல்லா ஊறணும், அப்பதான் நல்லா இருக்கும். 3 நாளுக்கு அப்புறம் கொடுத்து விடுறேன். என்னது 3 நாளா? என்னால 3 நாளெல்லாம் இருக்க முடியாது. சரி ஆண்டி, அந்த கிரேவியும் ஊறுகாவும் கொஞ்சம் கொடுங்க, ருசி பார்த்து சொல்றேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடுறேன். பன்னு அந்த மிளகாத்தூளை தொடுறதுக்காக பக்கத்துல போனப்போ சோட்டு கிளி உடனே அவனை தடுத்தா. ஐயோ பன்னு, வேண்டாண்டா பன்னு, அது ஊறுகாய் இல்ல, அது மிளகாத்தூள். இந்த சம்மர்ல அந்த மிளகாத்தூள் மட்டும் வயிற்றுல விழுந்துச்சுன்னா இப்பவே உனக்கு தீபாவளி தான். அது ரொம்ப காரண்டா, அத டச் பண்ணாத. அப்பதான் செவுத்துல வந்து நின்னு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு சிச்சு காக்கா. என்ன துணி, காலையிலேயே ஊறுகாய் ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டியா? வாசனை எங்க வீடு வரைக்கும் வந்துகிட்டு இருக்க. ஆமா சிச்சு, துணி ஊறுகாவா போட்டுக்கிட்டு இருக்கா. நீ எப்ப போட போற? சிச்சு பெருமையா, நானா? அந்த வேலைய நான் செய்ய மாட்டேன். அந்த மிளகாத்தூள் எல்லாம் என் ஸ்கின்னுக்கு பட்டா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். எனக்கு இது மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, அப்படி என்ன இருக்கு? வெறும் புழுப்பு தான். உங்க வாயில இருக்கிற ஆசைக்கு, வயிற்றுல இருக்கிற பசிக்கு உங்க மூஞ்சி ஷிங்கே ஆக மாட்டேங்குது. ஊறுகாய் பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்க வாயில இருந்து ஆறே ஊத்திக்கிட்டு இருக்காண்டி. டே பன்னு, வாய மூடுறா. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி துணி, நான் போயிட்டு வரேன், நீங்களே பாத்துக்குங்க. சிச்சு அங்கிருந்து கோவமா உள்ள போயிட்டா. சரி புஜ்ஜி, ஊறுகாய் எல்லாம் செஞ்சாச்சுல, இப்ப இத ஒரு ஜாடியில போட்டு எடுத்து வைக்கலாம். புஜ்ஜி, இந்த மிளகாத்தூள் டப்பியும் ஊறுகாய் பக்கத்திலேயே வையே. நாளைக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்து வைக்கலாம். துணி அவ செஞ்ச ஊறுகாயையும் அப்படியே மிளகாத்தூளையும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சான். 2 பாட்டிலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி செகப்பாதான் இருந்துச்சு. அன்னைக்கு மதிய நேரம் சிச்சு காக்கா அவளுடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அவன் மனசெல்லாம் ஊறுகாய் மேலதான் இருந்துச்சு. சிச்சு அவனுடைய மனசுக்குள்ள, அப்பா, அந்த துணி செஞ்ச ஊறுகாய் வாசனை என் மூக்குல இருந்து போக மாட்டேங்குதே. அத சாப்பிடணும்னு என் வயிற்றுல பசியில தாளம் போடுது. ஆனா நான் தான் திமிரு பிடிச்சு துணிகிட்ட எனக்கு ஊறுகாய்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அந்த ஊறுகாய் எனக்கு வேணுமே, அதை டேஸ்ட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படியாவது அந்த ஊறுகாவை அந்த இடத்துல இருந்து எடுத்தாகணும்.
சிச்சு காக்கா அவருடைய முட்டை கண்ணை உருட்டி, ஐடியா. இன்னைக்கு எல்லாரும் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் மெதுவா துணி வீட்டுக்கு போய் அந்த ஊர்காய் டப்பிய மெதுவா தூக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் டெய்லி ஊர்காவை போட்டு போட்டு சாப்பாட சாப்பிடலாம். அந்த துணி கேட்டா எலி தூக்கிட்டு போயிருக்கோன்னு சொல்லிடலாம். நான் சூப்பர் ஸ்மார்ட். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல கரண்ட் இல்ல. அதனால ஊரே இருட்டுல முழுகி போயிருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அவருடைய முகத்துக்கு ஒரு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு, தலைக்கு ஒரு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு துணியோட வீட்டு பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தா. சத்தம் போடக்கூடாது, நான் நடக்கிறது எனக்கே கேட்க கூடாது. துணியை ஜன்னல திறந்து வச்சே தூங்கிக்கிட்டு இருப்பா. மெதுவா வீட்டுக்குள்ள போய் கொண்டு வந்துடணும். சிச்சு காக்கா யாருக்கு தெரியாம துணியோட வீட்டு சமையலறைக்குள்ள போயிடுச்சு. அங்க 2 பாட்டிலும் இருந்துச்சு. ஒண்ணுத்துல இருந்தது ஊர்கா, இன்னொன்னுத்துல இருந்தது மிளகாத்தூள். அப்ப சிச்சு காக்கா பக்கத்துல போய் பார்த்து, அட இது என்னது, இங்க 2 டப்பா இருக்கு. துணி ஊர்காவ ஒரே டப்பில தானே போட்டு வச்சா? வாசத்தை பார்த்து, ஐயோ 2 டப்பாவிலயும் ஊர்கா வாசனை தான் வருது. எது ஊர்கான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இருட்டுல அந்த மிளகாத்தூள் டப்பாவும் அந்த ஊர்கா டப்பாவும் 2 ஒரே மாதிரி தான் அவளுக்கு தெரிஞ்சுது. இந்த டப்பா தான் இருக்கிறதுலயே சிகப்பா இருக்கு. இதுதான் ஊர்காவா இருக்கணும். இதையே தூக்கிட்டு போறேன். எப்படியோ இதுக்குள்ள இருக்கிற ஊர்கா யாருக்குமே தெரியாது. இதையே தூக்கிட்டு போறேன். சிச்சு காக்கா இடது பக்கமா இருக்கிற பாட்டில, அதுதாங்க அந்த மிளகாத்தூள் இருந்துச்சு அந்த பாட்டில, அதை எடுத்துக்கிட்டு ஜன்னல்ல இருந்து எகிரி வேகமா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வீட்டுக்குள்ள வந்ததும் தாப்பால போட்டுக்குச்சு. அதுக்கப்புறமா ஒரு கேண்டலை ஏத்தி வச்சுது. அந்த கேண்டல் வெளிச்சத்துல சிகப்பா இருக்கிற அந்த பாட்டில பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, நில்லுடி, மிஷின் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஊர்காவை சாப்பாட்டுல போட்டு முதல்ல சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு தெரியணும். அந்த துணி காலையில எந்திரிச்சு ஊர்கா காணும்னு காலையில கத்த போறா. சிச்சு காக்கா சந்தோஷமா அந்த பாட்டில ஓபன் பண்ணா. ஓபன் பண்ணதும் மிளகாத்தூள் வாசம் தான் வந்துச்சு. ஆனா ஆர்வத்துல அது மிளகாத்தூளா ஊர்கா அப்படின்னு கூட அவ கவனிக்காம ஒரு கரண்டி நிறைய அந்த மிளகாத்தூளை எடுத்து அப்படி அவளுடைய சாப்பாட்டுல போட்டுக்கிட்டா. ஆஹா, இந்த ருசி சூப்பரா இருக்க போகுது. இத வாயில வச்ச உடனே இதோட ருசியே தனியா இருக்கும். ஆஹா. சிச்சு காக்கா அந்த மிளகாத்தூள்ல சாப்பாடு போட்டு கலந்து ஒரு வாய் பிசைஞ்சு அவளுடைய வாய்க்குள்ள போட்டுக்கிட்டான். ஒரு நிமிஷம், அடுத்த நிமிஷம் காரம் தலைக்கு ஏறி காதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. மூக்குல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சது. ஏன்னா அவ சாப்பாட்டுல போட்டுக்கிட்டதுதான் ஊர்கா கிடையாதே, அது பியூர் மிளகாத்தூளாச்சே. அது போட்டு சாப்பிட்டா சொல்லவா வேணும். அந்த காரத்துல அவளுக்கு வார்த்தை கூட வரவே இல்ல. சிச்சு காக்காவுக்கு கத்தவும் முடியல, அமைதியா இருக்கவும் முடியல. ஐயோ காரமா இருக்கே. சிச்சு காக்கா கத்துன சத்தத்துக்கு அங்க இருந்த கேண்டலே அணைஞ்சு போச்சு. சிச்சு காக்கா கீழே விழுந்து தரையில உருளவே ஆரம்பிச்சிட்டா. ஐயோ காரமா இருக்கே, பயங்கரமா இருக்கே. ஐயோ யாரோ என் வாய்க்குள்ள பெட்ரோலை ஊத்தி நெருப்பு கொடுத்த மாதிரி இருக்கு. யாராவது காப்பாத்துங்களேன். இருட்டுல சிச்சுவுக்கு அந்த தண்ணி எங்க இருக்கு அப்படின்னே தெரியல. அவ ரொம்ப வேகமா அங்க இங்கன்னு போய் அங்க இருக்கிற டேபிள் சேர்ல எல்லாம் இடிச்சுக்கிட்டா. ஐயோ கடவுளே, காரம் தாங்க முடியலையே. யாரோ என்ன சாகடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. யாராவது என்ன தூக்கிட்டு போய் ஐஸ்ல தூக்கி போட்டுருங்க. என்னால காரத்தை தாங்க முடியல. காரம் தாங்க முடியாம சிச்சு காக்கா கதவு திறந்துகிட்டு தெருவுக்கு வந்துச்சு. நடுராத்திரி 1 மணி இருக்கும். சிச்சு காக்கா அவ வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ஐயோ காரம் காரம் அப்படின்னு கத்துற சத்தம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட காதலி விழுந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த துணி எழுந்துச்சு வெளியில வந்தா. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டு பன்னு 2 பேருமே முழிச்சுக்கிட்டாங்க. டேய் என்னடா, ஊருக்குள்ள யாராவது மனுஷ திருட வந்திருக்கானா? பன்னு கண்ணு தொடச்சுக்கிட்டு, அம்மா ரோட்ல யாரோ பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனா அது பேயா இல்ல டிராகனா? துணிக்குருவி வெளியில வந்து, அட இது சிச்சு தானே. ஐயோ சிச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? மகிக்கழகு பதட்டமா வந்து, ஐயோ சிச்சு என்னாச்சு? ஏதாவது பாம்பு கிம்பு கடிச்சிருச்சா உனக்கு? சிச்சு காக்கா நாக்கு வெளியில தள்ளி நாய் மாதிரி ஹா ஹான்னு சொல்லிக்கிட்டு, தண்ணி தண்ணி. ஐயோ என் வாயில ஆம்லெட்டே போட்டுடலாம். அவ்வளவு வெந்து போது. யாரோ என்ன சாகடிக்கதான் பிளான் போட்டிருக்காங்க. துணிக்குருவி ஷாக் ஆயிட்டா. என்னது ஊர்காவா? நான் தான் உனக்கு ஊர்காவே குடுக்கலையே, அதுக்கப்புறம் எப்படி? அப்பதான் துணிக்குருவி வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு வேகமா ஓடி வந்தா. அம்மா அம்மா, நம்ம வீட்டுக்கு யாரோ திருட வந்திருக்காமா. ஊர்கா டப்பியோட பக்கத்துல இருக்கிற டப்பாவை காணோமா.
ஐயையோ ஊறுகாய் டப்பி காணுமா, நான் செத்து போறேன். அங்கதாண்டா இருக்க ட்விஸ்டே. பன்னு ஊறுகான்னு நினைச்சு வந்த திருட குண்டூரு கார மசாலாவை தூக்கிட்டு போயிருக்காண்டா. நம்ம ஊறுகாய் சேஃபா தான் இருக்கு. அத கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் சிச்சு காக்காவை பார்த்தாங்க. சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலகுனிச்சா. அப்ப பன்னு சிரிச்சுக்கிட்டே, இப்பதான் என் வயிறு நிறைஞ்சிருக்கு. சிச்சு அத்தை நேத்து நைட்டு ஊறுகான்னு நினைச்சு அந்த காரப்பொடிய தூக்கிட்டு போயிட்டாங்களா. சுட சுட சாப்பாட்டுல போட்டு மிளகாத்தூளை சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு ஜோக்கு. மஹி ஜோராகி நகடுத்தான். ஐயோ நாசமா போனவள, ஊறுகான்னு நினைச்சு மிளகாத்தூளை கொண்டு வந்து சாப்பாட்டுல கலந்து சாப்பிட்டியா? இதுக்கப்புறம் ஊறுகாவை நினைச்சாவே உனக்கு நெஞ்சு வலிதான் வரணும். அதுக்குதான் ரோட்ல ஃபயர் இன்ஜின் மாதிரி நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? பாவம் சிச்சுவால காரத்தை தாங்கிக்க முடியல. ஐயோ காமெடி பண்ணதெல்லாம் போதும், எனக்கு குடிக்க பச்சை தண்ணிய கொண்டு வாங்க. துணி எதுக்காக ஊறுகாய் டப்பியும் மிளகாத்தூள் டப்பியும் ஒரே இடத்துல வைக்கணும்? அதனால தானே எனக்கு இன்னைக்கு பிரச்சனை. துணி சிரிச்சுக்கிட்டே போய் சக்கரை டப்பாவை கொண்டு வந்து கொடுத்தா. சிச்சு, நான் 2 டப்பாவும் ஒரே இடத்துல வச்சது இல்ல தப்பு. உன்னோட சோம்பேறித்தனம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஊர்காவே பிடிக்காதுன்னு சொன்னது நீதானே. இப்ப ஊர்காவை திருட போய் மிளகாத்தூளை சாப்பிட்டுட்டு அவதிப்படுற, இது உன் தப்பு தானே. சிச்சு காக்கா துணி கொண்டு வந்த சக்கரை டப்பால இருக்கிற சக்கரை மொத்தத்தையுமே சாப்பிட்டான். காரம் குறைஞ்சது. ஆனா ஊர்க்காரங்க முன்னாடி அவன் மானம் மட்டும் போயிடுச்சு. பன்னு இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆண்டி, நாளைக்கு நைட்டு கூட திருட போங்க. ஊறுகாய் டப்பா பக்கத்திலேயே உப்பு டப்பா இருந்துச்சு. அதையும் சக்கரைன்னு நினைச்சு நல்லா சாப்பிட்டு வாங்க. ஓகே ஆண்டி, குட் நைட். எல்லாரும் சத்தமா சிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பன்னு வீட்டுக்கு போய் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். சிச்சு மட்டும் தலை குனிச்சு வெளியில நின்னுக்கிட்டே இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்க வீட்டுல போய் திருடி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிச்சு காக்கா மாதிரி மிளகாத்தூளை போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுதான் நின்னாகணும்.